ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகன்யா ஹோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி தான் சேர்ப்போம். இது பேர் பார்த்தீங்கன்னா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து கடல் பாசின்னு சொல்லுவாங்க, சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் வந்து இந்த கடல் பாசி வந்து 5 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 5 கிராமுக்கு வந்து 1/2 லிட்டர் தண்ணி கணக்கு வச்சுக்கிங்க. இப்போ வந்து இந்த கடல் பாசியை அதில் போட்டுட்டோன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் வந்து அப்படியே கரைஞ்சி போயிடும். நம்ம கரையிற வரையிலும் வந்து கரண்டியை போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சி போயிடும். இது செய்யறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த கடல் பாசி கரைஞ்சி போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு ஜீனி சேர்க்குறேன். இனிப்புக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கூடையோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜீனி கரையிற வரையிலுமே நம்ம வந்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த கடல் பாசி செஞ்சிடலாம். இது வந்து நிறைய விதமாக, அதாவது வந்து பவுட்ரு ஃபார்மில் கிடைக்கிது, ஸ்ட்ரிப்பு மாதிரி கிடைக்கிது. இது மாதிரி இன்றைக்கி நான் செஞ்சாப்பில் நூலாக நிறைய விதவிதமாக கிடைக்கிது மார்க்கெட்டில். இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த கடல் பாசி சேர்த்துக்கிறது பார்த்திங்கன்னா வெய்ய நாளில் சேர்த்து விட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி, ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணெல்லாம் கூட இந்த கடல் பாசி நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிடும்போது வயிற்று புண்ணை கூட ஆற்றும்னு அம்மா சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ப்ளைனாக செய்கிறதுனா செஞ்சுக்கலாம். நான் வந்து இதில் ஒரு 50 ml அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மேலும் இது டேஸ்ட்டாகவும் டெக்கரேட்டிவாகவும் இருக்கிறதுக்காக நல்ல பழுத்த மாம்பழத்தை சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த ட்ரேயில் நம்ம ஊற்ற போகிறோமோ அந்த ட்ரேயில் வந்து இது மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான், கடல் பாசி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆறின பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த ட்ரேயில் ஊற்றணுமோ அந்த ட்ரேயில் ஊற்றி வச்சிடலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து பால் மாம்பழம் சேர்த்ததில் வந்து வெனிலா எசன்ஸு ஆப்ஷன் தான். நீங்கள் ஏலக்காய் போட்டால் கூட அதுவே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 2 ஃப்ளேவர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து வெனிலா செஞ்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ட்ரேலையும் நம்ம வந்து எந்த ட்ரேயில் ஊற்ற போகிறோமோ அந்த ட்ரேவை எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறத இப்போ இந்த ட்ரேயில் நான் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு வந்து இது கலராக கூட செய்யலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து ரோஸ் கலர் எசன்ஸு ஆட் பண்ண போகிறேன். அதாவது ரோஸ் மில்க் எசன்ஸு இதில் ஆட் பண்ண போகிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப மணமாகவும் இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 1 or 2 ட்ராப்ஸ் வந்து ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உங்கள் வீட்டில் எதுவுமே இல்லைன்னா ஜஸ்ட்டு ப்ளைன் வாட்டரில் சுகர் போட்டு, பால் இருந்ததுன்னா பால் ஊற்றிக்கிங்க, ஏலக்காய் நசுக்கி போட்டு நீங்கள் வந்து ஒரு 1 hour இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணாலே போதும். ஃப்ரிட்ஜை பொறுத்து இருக்குங்க. ஏன்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு 1 hourலேயே பார்த்திங்கன்னா இது சூப்பராக ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகி ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு இது மாதிரி 1 hourல கிடச்சிடுச்சு. பாருங்கள், நல்லா அது வந்து லிக்விடு மாறி உங்களுக்கு நல்ல தளன்னு ஜெலட்டின் மாதிரியே ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம பீஸ் போட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ பாருங்கள், சூப்பராக ஒரு ரோஸ் மில்க் எசன்ஸ் கலந்த ஒரு கடல் பாசியும் மாம்பழமும் பாலும் கலந்த கடல் பாசியும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை இந்த சம்மரில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.